அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு போயிட்டு தேர்வுகள் நடத்தி முடித்து போக்குவரத்து கழகத்தில் இப்போ ரிசல்ட்டுக்காக நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2025 போக்குவரத்து கழகத்தில் ஒரு 2800 பேர் எடுக்கலாம், இல்லை 3000 பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நேரடியாக நேர்காணல் நடத்தலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் போட்டு தேர்வு நடத்தினாங்க. தேர்வு நடத்தினதுலேருந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரிசல்ட் அப்டேட்டும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாகும் அதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அப்டேட்டு தான் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ரிசல்ட். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட ரிசல்ட்டுக்காக எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்வு எழுதிய ஒரு 13,000 நபர்கள், பெண்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து கழக தேர்வை எழுதியிருக்காங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லணும். ஸோ டிஎன்எஸ்டிசியுடைய இந்த கட் ஆஃப், ஸோ இந்த 2025 டிரைவர் கண்டக்டர் கட் ஆஃப் என்ன தான் இருக்குது, டிரைவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, கண்டக்டருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, டிஎன்எஸ்டிசியில் அஃபிஷியல் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக குழம்பி போயிருக்காங்க டிஎன்எஸ்டிசி மூலமாக. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃபை தான் இப்போ நீங்கள் எல்லாமே கிளியர் கட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎன்எஸ்டிசியில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் தொடர இருக்காங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அஃபிஷியலான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விரைவில் பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான கட் ஆஃப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கேட்டகரி வைஸாக நான் இப்போ உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர், நடத்துனருடன் ஓட்டுநர் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இப்போதைக்கு சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக நடத்துனர் தனியாக எடுப்பாங்க, சரிங்களா. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நடத்துனராக விருப்பம் இருக்குது அப்படின்றதுனால நடத்துனருக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க. டிரைவிங் பெண்கள் போட முடியாதனால அவங்கள நடத்துனருக்கு மட்டும் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பெண்களுக்கும் டிரைவிங் தெரிஞ்சிச்சு என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னா அவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பையும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பதிலளிக்கக்கூடிய ஒரு புதிய உத்தரவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழக அரசு போக்குவரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளொன்றுக்கு 33 கோடி பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதுவும் இலவச பயணங்கள், பெண்களுக்கு இலவச பயணம்ன்றதுனால இந்த போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு ஆட்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உயர்த்துவாங்களா, போக்குவரத்து தொழிற்சங்களுடைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வேகன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டர், தமிழ் எலிஜிபிலிட்டி இதை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் 80 மதிப்பெண்கள், கண்டக்டர் 81 இதெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி, டிரைவர் கம் கண்டக்டர் 75, தமிழில் 20 இருக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் 75, கண்டக்டர் 76, டிரைவர் கம் கண்டக்டர் 70, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. பிசி முஸ்லீம் அப்படி பார்க்குறப்ப டிரைவர் 76, கண்டக்டர் 77, டிரைவர் கம் கண்டக்டர் 75, தமிழ் 20ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி டிரைவர் 71, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. அடுத்து கேட்டகரி வைஸாக எஸ்சி நம்ம பார்க்கலாம். டிரைவர் 70, கண்டக்டர் 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. அடுத்து எஸ்சியை நம்ம பார்க்கலாம். டிரைவர் 68, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. அடுத்து எஸ்டி டிரைவர் 67, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. பிஎஸ்டி பார்க்குறப்ப டிரைவர் 65, கண்டக்டர் 65, டிரைவர் கம் கண்டக்டர் 65, ஸோ பிஎஸ்டி 20. எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர்ஸ் டூடோவா வரப்ப எல்லாத்துக்கும் பேசிக்காக 60 மதிப்பெண்கள் இருக்கணும். டிரைவருக்கு, கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டருக்கு 20 மதிப்பெண்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி 20 நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் மற்ற அனைத்து தேர்வுகளுக்கும் உங்களை எடுத்துக்குவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வாங்கல அப்படின்னா நிச்சயமாக உங்களே எடுத்துக்கவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, இந்த எக்ஸாமே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இதுதான் மெயின், ஓகேங்களா. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் 15லேருந்து 30க்குள்ளார வெளியிடுவாங்க அப்படியே எதிர்பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணையர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.